விஜய்க்கு வந்த புதிய நெருக்கடி. வரி ஏய்ப்பு வழக்கில் திடீர் திருப்பம். சாட்டை சுழற்றும் உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அரசியல் களம் சூடு பிடித்திருக்கும் நிலையில் முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள தவிக தலைவர் விஜய்க்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பான முக்கிய உத்தரவு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. நடிகர் விஜய்க்கு எதிரான வருமான வரி ஏய்ப்பு மற்றும் முறைகேடு புகார்கள் குறித்த வழக்கை விசாரணைக்கு ஏற்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எம். ராஜ்குமார் என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் வருமான வரித்துறை சோதனையின் போது கண்டறியப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தவிக தலைவர் விஜய் மீது வருமான வரி சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. மேலும் முறைகேடான பணப்பரிமாற்றம் மற்றும் வருமானத்தை மறைத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை மூலம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த மனுவை ஏற்க மறுத்த உயர்நீதிமன்றத்தின் பதிவுத்துறை இது விசாரணைக்கு உகந்ததல்ல என்று கூறி அதை எண்ணிட மறுத்திருந்தது. இந்த விவகாரம் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மா மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுவின் ஏற்புடைமை குறித்து முடிவெடுப்பது நீதிமன்றத்தின் நீதித்துறை சார்ந்த செயல்பாடு என்றும் அதனை பதிவுத்துறை தன்னிச்சையாக முடிவு செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். மேலும் மனுவின் தகுதி குறித்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதனை ஏற்புடைமைக்கு உட்பட்டது என்ற முத்திரையுடன் பதிவு செய்து தொடர்புடைய நீதிபதி முன்பு பட்டியலிட வேண்டும் என்றும் பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டனர். நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து மனு முறையாக பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தவிக தலைவர் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள சூழலில் இந்த விவகாரம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருமான வரி சட்டம் 1961 பிரிவு 276C இன் கீழ் வேண்டுமென்றே வருமானத்தை மறைப்பவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு 6 மாதங்கள் முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.